எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்க கிராமத்து பொண்ணு பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எங்க வீட்ல என்னென்ன சமையல்னு பார்த்துட்டு அப்படியே சாப்பிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து எங்க வீட்ல என்ன சோறுன்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட வெள்ளை சோறு, சூப்பரான எனக்கு பிடிச்ச மட்டன் குழம்புங்க பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா வறுவலுங்க. மணக்க மணக்க மட்டன் சுக்கா வறுவல். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து முட்டை பொடி மாசுங்க. இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பிட்றலாம். இப்போ வந்து நான் சாப்பாடு வச்சுக்கிறேங்க. ரொம்ப சூடாக இருக்குங்க சோறு. ஆவி பறக்க இருக்குது பாருங்க. குழம்பு ஊற்றிக்கலாங்க. நல்ல எலும்பு கறியாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து மட்டன் சுக்கா வச்சுக்கலாங்க. இதுவும் நல்லா எலும்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாங்க. இப்போ வந்து முட்டை பொடி மாசு வச்சுக்கலாங்க. பாருங்க சாப்பாடு வச்சாச்சு. இப்போ சாப்பிட்றலாங்க. ரொம்ப சூடா இருக்குங்க. கொதிக்க கொதிக்க இருக்கு. மட்டன் குழம்பு வாசம் சும்மா ஏன் கேட்குறீங்க, அவ்வளோ மனமாக இருக்குது. ஆனால் சாப்பிட முடியலைங்க, ரொம்ப கொதிக்குது. ரொம்பவே அருமையாக இருக்குங்க. குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். எனக்கு வந்து எலும்புல கறி இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எலும்போட கடிச்சு சாப்பிட எனக்கு பிடிக்கும். இங்கே பாருங்க எலும்பு, ஆனால் கொதிக்குது. நல்லா குக்கரில் வச்சு சூப்பராக வேக விட்டாச்சுங்க. அப்படியே கறி பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. இதெல்லாம் எலும்புங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க.
கறி பாருங்க, மட்டன் எப்படி வெந்திருக்கு பாருங்க, இப்படி பூ மாதிரி வெந்திருக்கு பாருங்க. இப்போ முட்டை பொடி மாசு வந்து இதோட அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்னு. ரொம்பவே அருமையாக இருக்குங்க. அந்த முட்டை பொடி மாசில் போட்ட வெங்காயம் வந்து அரைப்பதம் தான் வெந்திருக்கு. அது மென்று சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ வந்து மட்டன் சுக்கா கொஞ்சம், முட்டை பொடி மாஸ் கொஞ்சம், இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கை நிறைய சாப்பாடு அள்ளி அருமையாக இருக்குங்க. கொஞ்சம் ஊறுகாய் இருந்துச்சுன்னா வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட், அருமையான டேஸ்ட்டு. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சுக்கலாங்க. அது டேஸ்ட் வேற லெவலில் இருக்குங்க. அருமையாக இருக்குங்க. ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய்.